முக்கிய செய்தி சென்னை நாமக்கல் கவிஞர் மாளிகையில் IAS, IPS, IFS அதிகாரிகளுக்கான 2வது நாள் மாநாடு தொடங்கியிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் தலைமையில் IAS, IPS மாநாடு 2வது நாளாக இன்று நடைபெற்று வருகிறது. மாவட்ட ஆட்சியர்கள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். 2வது நாளாக இன்று நடைபெறுகிறது. மாவட்டங்களின் செயல்திறன், திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து இந்த மாநாட்டில் விவாதம் மேற்கொள்ளப்படுகிறது. முதலமைச்சர் விஜய் தலைமையில் IAS, IPS, IFS அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வெற்றி தமிழகம் என்ற தலைப்பில் IAS, IPS, IFS அதிகாரிகளுடன் 2வது நாளாக இன்று ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்திய வனப்பணி அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார் முதலமைச்சர் விஜய். தொடர்பான முக்கிய செய்தியை பார்க்கிறோம். முதலமைச்சர் விஜய் தலைமையில் IAS, IPS மாநாடு 2வது நாளாக இன்று தொடங்கியிருக்கிறது. சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம், வனத்துறை தொடர்பான திட்டங்கள் குறித்து IFS அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார் முதலமைச்சர் விஜய். சென்னை நாமக்கல் கவிஞர் மாளிகையில் IAS, IPS, IFS அதிகாரிகளுக்கான 2வது நாள் மாநாடு முதலமைச்சர் விஜய் தலைமையில் தொடங்கியிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர்கள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை மேற்கொள்கிறார். மாவட்டங்களின் செயல்திறன், திட்டங்கள் முன்னேற்றம் குறித்து விவாதம் நடைபெறும் இந்த மாநாட்டில் அமைச்சர்களும் பங்கேற்கிறார்கள். முக்கிய செய்தியை பார்க்கிறோம். வெற்றி தமிழகம் என்ற தலைப்பில் IAS, IPS, IFS அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை மேற்கொள்கிறார். 2வது நாளாக இன்று இந்திய வனப்பணி அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார் முதலமைச்சர் விஜய். 2வது நாள் மாநாடு தொடங்கியிருக்கிறது. அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம், வனத்துறை தொடர்பான திட்டங்கள் குறித்து IFS அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை மேற்கொள்கிறார். இன்று முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். 2வது நாளாக IAS, IPS, IFS அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை மேற்கொள்கிறார்.